இதுக்கெல்லாம் தான்டா பயமா இருக்கு உங்களுக்கு பொண்ணு கொடுக்க. என் அம்மாவை அங்க அம்மாவா பார்க்க ரெடியாக சார். உங்க அம்மாவை நான் ஏன் உங்க அம்மாவை எங்க அம்மாவை பார்க்கணும்? அப்படி பார்த்தாங்கன்னா அப்படிலாம் பார்க்க முடியாது தம்பி. உங்க அம்மா அந்த பிள்ளை ஏன்டா அவங்க அம்மாவை பார்க்க போகுது? அவங்களுக்கு அம்மா ஏற்கனவே இருக்காங்க. அவங்க அம்மாவை நான் அம்மான்னு தான் கூப்பிடுறேன். நீ அவங்க அம்மாவை அத்தனை கூப்பிடு. என் பிள்ளை என் பேச்சு தான் கேட்கணுன்றத நாங்க முதல்ல சொல்லுவோம். இப்பவும் பாருங்களேன், பிடி உங்ககிட்ட தான் இருக்கு, தெரியுதா? குழந்தை சந்தோஷமா இருக்கணும் தானே நீங்க உள்ள வாங்கன்னு சொல்றேன். அப்ப நீங்க சந்தோஷமா இருங்களேன். டக்குனே பதில் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கா? தியாகம், அன்பு, தாய்மை. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கு வர்றேன். ஏன் அம்மா பையன் வேண்டாம் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எனக்கு இது வேணும் வேணான்ற டெசிஷன் அவங்க எடுக்கிறதா இருக்கணும். பட் அதை தாண்டி எங்க அம்மா சொல்றது தான் முடிவு. அந்த கோட்டை தாண்டி நான் வரமாட்டேன், நீயும் வராத நிக்கிறது. ஓ, நீ அப்படி வரியா? தொட்டது 90க்கு அம்மாட்ட பர்மிஷன் கேட்பாங்க. இதனால எனக்கு அம்மா பையன் வேணாங்கிறாங்க. நானுமே ஒரு அம்மா பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இது நல்ல விஷயம் தானே. எவ்வளோக்கு அவ்வளோ அவர் அம்மாவை விரும்பினாரோ அதே 100% இப்ப என்ன விரும்புறாரு. ஆக்சுவலா அம்மா பையன் என்பவன் பெண்ணை நன்கு புரிந்து கொண்டவன் சொல்றாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல 2 ஃபீமேல்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எது ஹேண்டில் பண்ணுறது, யாரை ஹர்ட் பண்ணாமல் பண்ணுறதுன்ற இம்பேலன்ஸ் தான் இருக்குமே தவிர ஒரு பேலன்ஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டுட்டு போகிறதுக்கான மெச்சூரிட்டி இருக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். அது கரெக்ட் தான் சார், 2 பேரையும் பேலன்ஸ் பண்ண அப்புறம் முடியும். எப்படி நான் அந்த பையனை கட்ட முடியும்? சாம்பார் ஆப்பு எனக்கு கரெக்ட் தான். எல்லா பையனும் அந்த மாதிரி இருக்கிறது இல்ல சார், பேலன்ஸ் பண்ண தெரியாதுன்னா இப்ப அம்மா கூட விட்டு கொடுக்குற அம்மாவா இப்போ இருக்கலாம். எல்லா பையனும் அப்படி இருக்கிறது இல்லைன்னா பாதி பையன் அப்படி இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? கண்டிப்பா இல்லையா? அப்ப நான் கட்ட போற பையன் யாருன்னு எனக்கு தெரியாதுல. அப்ப நான் ஒரு ஸ்டாண்டர்டான கால் தானே எடுக்க முடியும். என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. இப்ப நீங்களே கூட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம், ஏப்பா பொண்டாட்டியா அம்மானும் தான், நீ பொண்டாட்டிக்கு தான்ப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும் தாங்க நான் சொல்லி வளர்த்துருக்கேன்னு சொன்னா பயப்பட போறது இல்ல. எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கலாம், என் கூட என் காலனியில் எனக்கு சிஸ்டராக ஒரு பொண்ணு இருக்கலாம். நாளைக்கு அந்த பொண்ணு என்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப், அண்ணா என்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது என்ன பண்றது? நான் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லும்போது, டேய் தம்பி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போது பார்த்துடுறான்னு எனக்கு கேரிங்காக சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்குற ஹெல்ப் கரெக்டான ஹெல்ப் அதுக்கு நான் பண்ணணும்னு சொன்னால் எங்கள் அம்மாட்ட நான் அதுக்காக சண்டை போடுவேன். சபாஷ், சரியான போட். அவங்க சொல்கிற பாயிண்ட் ஒரு தேர்ட் பர்சன் வச்சு சொல்கிறாங்க. பட் இந்த ஃபேமிலிக்குள்ளன்னு வரும்போது 2 ஃபீமேல்ஸ்மே 2 பில்லர்ஸ் மாதிரி அந்த ஃபேமிலிக்கு. உங்களை திருமணம் பண்ணிக்க போற பொண்ணும் உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்க அக்காவும் ஒன்றும் இல்லை, ஈக்குவலான ஒரு முக்கியமான ஆளா நான் வர்றேன். நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே மேட்ச் பண்ண முடியாதுங்கிறேன். எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. தேர்ட் பர்சனுக்கே ஹேண்டில் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு தேர்ட் பர்சன் பண்ணலாம் தம்பி, ஏன்னா அது ஒர்க் ஆகிட்டும் பிரச்சனை இல்லை. அந்த தேர்ட் பர்சன்ட்ட முடியாதுக்கா, எங்கள் அம்மா திட்டுதுன்னு சொன்னால் அந்த அக்கா என்ன சொல்லுவாங்க? சரி பண்ணுவாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு பொண்டாட்டி வந்துச்சுங்களேன், சாரிப்பா எங்கள் அம்மா திட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன பண்ணும்? ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ என்ன பிரச்சனை ஆகும்? சண்டை வரும். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சண்டை வரும். அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லுது, பேலன்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். 2 பேருமே சப்போர்ட்டா இல்லாத பட்சத்துல நாங்க எங்களுடைய பிரச்சனை போய் யார்கிட்ட ஃபேஸ் பண்றது? நாங்க எங்க தரப்ப முதல்ல சொல்லுவோம். என் பிள்ளை என் பேச்சு தான் கேட்கணுன்றத நாங்க முதல்ல சொல்லுவோம். இப்பவும் பாருங்களேன், பிடி உங்ககிட்ட தான் இருக்கு, தெரியுதா? பொம்பளைக்கு அடக்க இருக்க, போக்கிருத்தனம் இருக்க கூடாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க சொல்றது நீங்க விட்டு கொடுக்கறது எனக்கு வேண்டாம். அந்த பொண்ணு என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனைனா என் புருஷன் என் பக்கம் நிக்கணும். இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. நான் பாப்பேன்ல அந்த பையன் கஷ்டப்படுறான்ல, சரி ஓகே, அப்ப நீ போய் ஒய்ஃபை போய் நீ பேலன்ஸ் பண்ணு. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. ஆனா அவங்க ப்ளே பண்றது மதர் ரோல், இன்னொருத்தவங்க வர போறது வைஃப் ரோல். இல்ல தங்கம், அம்மா லவ் வேற, வைஃப் கிட்ட இருக்கிற லவ் வேற. அத கண்டிப்பா அவன் கொடுக்க தான் போறான். நீங்க பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. எப்படி நம்புவேன்? என் பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல என்னன்னா, அந்த இடத்துல யார் மேல தப்பு இருக்கோ அவங்கள கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். அம்மா இந்த விஷயத்துல சென்சிட்டிவ், ஆனா தப்பு அவங்க மேலதான். நீங்க அம்மாவை சமாதானப்படுத்த பாப்பீங்களா, இல்ல அவங்க தப்பை தான் சுட்டி காட்டுவீங்களா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அம்மா அதில் வருந்துவார்களா இல்லையா என்பதுதானே ப்ரையாரிட்டி. இப்போ இந்த ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருக்க பட்சத்தில் எனக்கு நியாயம் கிடைக்காது, சண்டை தான் வருங்கிறதா இங்க இருக்கக்கூடிய தரப்பு. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. நான் சங்கடப்படுவேன்னு தெரிகிற விஷயத்த எப்படி என்கிட்ட எடுத்து சொல்லணுங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள்டே தான் அந்த வாழ்க்கையில் இருக்கீங்க. இவ்வளோ ஷோக்கு நடுவில் அம்மா பிள்ளை ரகசியமாக அந்த பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அவன் கோபிநாத் ஒன்று என்ன வேணாலும் கேட்பான், நீ எதுவும் பேசிடாதரா, அம்மா இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். அம்மாவை பற்றி நன்கு தெரிந்த பிள்ளை அம்மாவை சமாதானப்படுத்துவாரா, நியாயத்தின் பக்கம் நிப்பாரான்னு கேட்டா எனக்கு வேற வழியில முதல்ல அம்மாவை தான் சமாதானப்படுத்துவேன். அப்படியா? அப்படித்தான். அப்ப இந்த பிள்ளை என்ன சொல்லுது, எனக்கு நியாயத்தின் பக்கம் நிக்கிறவன் தான் வேணும்.
ஓ அம்மா சங்கடப்படக்கூடாதுன்னு நீ வாழ்ந்துக்கிட்டு தான் அப்போ என்னை பற்றி கவலைப்படலையா? என்ன கொடுமை சரவணன். என் பையன் என்னை சமாதானப்படுத்திடுவான். ஆனால் நான் பர்சனலாக இந்த விஷயத்தில் ஹர்ட் ஆயிருக்கேங்கிறத எனக்கு சென்ஸ் பண்ணிடுவான். அப்போ எனக்கு அந்த கில்ட் வந்துடும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. மூணாவது ஆளா நான் இங்க ஒருத்தர் இருக்கேன். இப்போ என்னோட இமோஷன்ஸை வந்து கண்டுக்கவே இல்லை, அம்மாவை சமாதானப்படுத்துறதே குறியா இருக்கான் அப்படின்னா அது அம்மாவோட பிள்ளை தானே. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ நான் எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திட்டேன் அப்படின்னா அவங்கள விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் எங்கே இருப்பேன்? உங்க கூட தானே இருப்பேன். அப்போ நான் உங்களை தானே சமாதானப்படுத்துவேன். அப்பவே நாங்க செகண்ட் ப்ரையாரிட்டி ஆயிடுறோம். ஓ அப்படியா விஷயம்? அப்போ நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட உங்ககிட்ட இல்லைன்னா அது எப்படி? அது எல்லா இடத்துலயுமே நாங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அதனால தான் நாங்க திரும்ப திரும்ப இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். கண்டுட்டாளையா? எங்க அம்மா அது பண்ணுவாங்க தெரியுமா, எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்க, எங்க அம்மா இருந்தா இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற கம்பேரிசன்ல அந்த வர தேர்ட் பர்சனுக்கு வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி வந்துடும். கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா என் புருஷன் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ என்ன சாம்பார் வைக்கிற, என் அம்மா சாம்பார் வச்சானா நான் பக்கத்து வீட்டுக்கு கூட வாசனை வரும், நீ இப்போ என்ன மஞ்சள் தண்ணியை ஊத்துறேன்லாம் கூட சொல்லியிருக்காரு. என்ன நான் வந்து செதுக்கிக்கிறேன்ல, எடுத்துக்கோங்க, அப்படி எடுத்துக்கோங்க. நாங்க மோல்ட் பண்ணோம்னா will they be okay with that? எங்க பசங்களை எங்க கிட்ட இருந்து பிரிக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு பாயிண்ட்ல. நியாயமான பேச்சுப்பா. குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீங்க உள்ள வாங்கன்னு சொல்றேன். அப்ப நீங்க சந்தோஷமா இருங்களேன். டக்குனே பதில் இல்லைன்னா என்ன பண்ணிருந்தா? தியாகம், அன்பு, தாய்மை. இப்போ அவங்க டியூன் பண்ணி அந்த பையனை ரெடி பண்ணுறாங்க. அவங்க நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட என் பிள்ளைய பிரிக்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்துருவீங்க. ஏன் அவங்க கம்பேர் பண்ணவே மாட்டாங்களே, எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு இப்படி பண்ணியிருக்காரு, எங்கள் அப்பா என்னை அப்படி பார்த்துருக்காரு, அதே கம்பேரிசன் பண்ணுறாங்க. நான் 25 வருஷமா எங்கள் அம்மாவை பார்த்து வளர்ந்தவன். எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அம்மா அப்படி பண்ணாங்க, எங்கள் அம்மா இப்படி சமைப்பாங்க, அப்படி பண்ணி வளர்ந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் உள்ள கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இங்கே அம்மா பிள்ளைகள் இருக்கீங்க. யாரெல்லாம் வீட்டு வேலைகள் அம்மாவுக்காக பார்த்து கொடுக்குறது? வீட்டு வேலைகள், சமையல், வீடு கூட்டுறது, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஓகே, நீங்கள் இதை கிராஸ் செக் பண்ணலாம். ஏன்னா ஹவுஸ் ஹோல்ட் வேலைகள் செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. ஏதாவது கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லாங்க. ஏன்னா நம்ம கை தூக்கிற வச்சு நம்பவும் முடியாதுல்ல. ஐயோ ஐயோ. பர்பிள் ஷர்ட் போட்டிருக்காருல்ல, பர்பிள் ஷர்ட் தம்பி, அவருக்கு தக்காளி சட்னி எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியுமா? இப்போ வந்து தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடணும், ஃபுல்லாக ஃபைனாக அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சு விட்டா பேசிக்கான தக்காளி சட்னி, அவ்வளோதான். ஆக்சுவலாக ஏன் இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க நான் கெஸ் பண்ணட்டுமா? உங்களுக்கு வைக்க தெரிஞ்ச ஒரே சட்னி தக்காளி சட்னி. நக்கல்யா அவனுக்கு? நான் எல்லாமே சமைப்பேன் சார். சரி ஓகே, இப்போ அடுத்து வச்சுக்குவோம். தக்காளி சட்னி, நல்ல தக்காளி சட்னி எப்படி வைப்பது? உங்களை கேட்குறேன். ஆமாம்மா, ஏன்னா அதான் எல்லாமே தெரியுமே. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணும், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கணும், இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணிக்கணும், ஒரே லென்த் பண்ற வரமிளகா ஆர் பச்சை மிளகா அண்ட் ஃபைன் சாப்பாக கட் பண்ண டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆர் சில பேருக்கு வந்து நல்ல கிரைண்ட் பண்ணதா ஆட் பண்ண பிடிக்கும். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்சுவலி போடக்கூடாது சார். போடலாம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இது கிடைக்கும். டிஃபரண்ட் டேஸ்ட் கிடைக்கும். நான் எங்க வீட்ல சமைக்கும் போது சூப்பரா இருக்கும் சார். நீங்க சொன்ன மாதிரி இங்க பாருங்க சார், இப்ப கூட அவங்க பக்கத்துல இருக்க அம்மாங்க வந்துட்டு என்ன இப்படிலாம் சமைக்க கூடாதுன்னு சொன்னது எல்லாரும் எகிரிட்டு வராங்க. அப்புறம் என்னாச்சு? சரி, ஒரு பொண்ணு சொல்றா, ஏன் நீ கேட்டு சமைக்கலாம்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல இப்ப, சொல்றாங்க. சூப்பரோ சூப்பரா. உங்க பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, அம்மா சொன்னாலே கேட்க கூடாதுன்ற மாதிரி இருக்கு. அதுக்காக நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு காம்பினேஷன் எடுத்துட்டு வந்தாலும் அதை நாங்க அக்செப்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. இங்க இருக்கவங்கள எத்தனை பேர் பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணிருக்கீங்க? ஹவ் ஃப்ரீக்வென்ட் யூ வில் க்ளீன்? என்னமா எல்லாத்துக்கும் கை தூக்குறாங்க? அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. இப்போ நாங்க தான் உங்களுக்கு கட்டுறதா இல்லையான்னு யோசிக்கணும். அந்த இடத்துல இருக்கிறோம். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. ப்ளூ கலர் சாரி கட்டிருக்காங்களா, அதுக்கு பக்கத்துல ஒரு அண்ணா உட்காந்துருக்காங்களே. ஏமா அண்ணான்னு சொல்லிட்டு கேட்டா என்னமா சொல்லுவான்? சுண்ட வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறது சொல்லுங்க. அதாவது கேர்ள்ஸுக்கு வயிறு வலினா எல்லா அம்மாவும் வச்சு கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நார்மலாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் அரிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து இது கூடயே வந்து பொட்டேட்டோ அரிஞ்சு போட்டு. கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்து. வெங்காயம் என்ன வெங்காயம் போடுவீங்க? ஆமா, இன்னொன்னு என்னன்னா அவன் ஹோட்டல் செஃப் கிடையாது. இது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐட்டத்தை இப்ப நான் அவருக்கு பிஸ்மில்லா பாத் எப்படி செய்வீங்க? சாம்பார் ஆப்பு எனக்கு பிஸ்மில்லா பாத் எப்படி செய்வீங்க? இல்ல அது நான் பண்ணது இல்ல. நீங்க ரொம்ப நுட்பமான ஒண்ணு உனக்கு தெரியுமான்னு கேட்டா இது என்ன கதையா இருக்குது? தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அந்த பிளாக் கலர் ஷர்ட் அவங்க வந்து வீடு கூட்டியிருக்காங்களா இது வரைக்கும்? வீடு கூட்டணும்னா எப்படி கூட்டணும் அப்படின்னு உங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்படி பாரு.
ஃபஸ்ட்டு உள்ள கடைசி ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வாசல் வரைக்கும் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு ஓரத்தில் வைக்க மாட்டோம், ஏன்னா ஓரத்தில் வச்சா குப்பை மாதிரியே நம்மளும் ஓரமாக போயிடுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன மனுஷன் கட்டில் கீழே படுத்து கீழேருந்து நல்லா பெருக்கி எடுத்து மணி கடைசியில் கூட்டாம இந்த மாதிரி பேச முடியாது. ஏன்னா அந்த போய் ஆரம்பிச்சாலே லாஸ்ட் ரூம்ல இருந்துட்டான். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ஆளு பார்க்க அரவிந்த் சாமி மாதிரி இருக்கா. அவனை எவ்வளவு கேள்விமா கேட்ப நீ? நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு சிக்கன் எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியுமா? அந்த பிளட் போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிருவேன். சமைக்கும் போது நான் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்குவேன். வெரி குட் கலக்கடா. தம்பி நீங்க கழுவு தான் தெரியுமான்னு கேட்டீங்கம்மா. அவன் சமைக்கிற ரேஞ்ச் வரைக்கும் போறான். உங்களுக்கு எப்படி saree மடிக்கிறதுன்னு தெரியுமா? அப்போ கூட மடிக்க தெரியுமா? இல்ல சாரி மடிக்க தெரியுமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. தம்பி ஒரு சாரி இருந்தா எடுத்துட்டு வாப்பா. இந்த பயலுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்க மக்கள் பாவம் சார். சிலம்ப சுத்த தெரியுமா? அந்த கல்லை தூக்கி பின்னால போட தெரியுமா? மாட்டை அடக்க தெரியுமா? 5 பேர் வந்து அடிக்க தெரியுமான்னு கேட்ட ஊர்ல கடைசியா அப்போ ஒரு விஷயம் கிளாரிட்டி வந்துருச்சுமா. அம்மாவோட பேம்பர்னஸ் இருந்தாலும் கூட ஒரு குடும்ப பொறுப்பு, மனைவியோடு வேலையை பகிர்ந்து கொள்வதை ரொம்ப நல்லா படிச்சு வச்சிருக்காங்க. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இப்போ இவங்க எல்லாரும் கேட்டாங்க இல்லையா, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாம் செய்ய தெரியுமா பசங்கள் கேட்குறாங்களா. இப்போ நாங்கள் திருப்பி அதை கேட்குறோம். எத்தனை பேருக்கு எல்லா ஒர்க்கும் தெரியும்? இப்படி கேட்டா நீங்க என்ன ஃபீல் ஆகும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஃபீல் வந்து இவ்வளோ வேலை வாங்கிடுவாங்களோ, ஃபுல் டைம் நம்மளே செய்கிற மாதிரி இருக்குமோன்னு ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். ஓகே, அவங்க வீட்ல வேலை செய்யறதுக்காக ஆள் எடுக்கவா அந்த கேள்வி கேக்குறாங்க. அப்படிதானே தோணும். என்னடா அது இவங்க கல்யாணம் பண்ணி போனா இவங்க கிட்ட வேலைக்கு ஆள் எடுக்கிறானுங்களா இல்ல நம்மள கல்யாணம் பண்ணி கூட்டு போறானுங்களான்னு தோணும். என்ன கொடுமை சரவணன். இப்போ நீங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா, கணவரை தேர்வு செய்றீங்களா? இப்போ இவ்வளோ மாறி இருக்கக்கூடிய ஒரு பையனை இன்னமும் இவன் பழைய ஆள்னே சொல்லிட்டு இருக்கீங்களே எப்படி? நியாயமான பேச்சுப்பா. அவங்க யாருமே என் அம்மாவை அங்க அம்மாவா பார்க்க ரெடியாது சார். உங்க அம்மாவை நான் ஏன் உங்க அம்மாவை எங்க அம்மாவை பார்க்கணும்? அப்படி பார்த்தாங்கன்னா அப்படிலாம் பார்க்க முடியாது தம்பி. தம்பி இதுக்கெல்லாம் தான்டா பயமா இருக்கு உங்களுக்கு பொண்ணு கொடுக்க. உங்க அம்மா அந்த பிள்ளை ஏன்டா அவங்க அம்மா பார்க்க போது? அவங்களுக்கு அம்மா ஏற்கனவே இருக்காங்க. இல்ல சார், நாங்க என்ன யோசிக்கிறோம்னா அவங்க அம்மாவை நான் அம்மான்னு தான் கூப்பிடுறேன். நீ அவங்க அம்மாவை அத்தனை கூப்பிடு. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கேன். நான் வந்து எங்கேயாச்சும் வெளியில போகணும், இங்க போறேன் அப்படின்னு நான் வந்து அவங்க கிட்ட இப்போ நான் சொல்றேன்னா, அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா, அம்மா கிட்ட சொல்லிட்டியா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன், அம்மா பையனா இல்லாட்டி கொஞ்சம் மரியாதை தெரிஞ்ச பையன் இதை கேட்பான். இதுக்கு அம்மா பையனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மரியாதை தெரிஞ்ச பையனா இருந்தா போதும். நீங்க பாட்டு கிளம்பி பேக்கை போட்டுக்கிட்டு இப்படி போனா எங்கடி போறான்னு உங்க அம்மா கேட்க தானே செய்வாங்க. அது முறை தானே. அப்ப இதுக்கு அம்மா பிள்ளையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மரியாதை தெரிந்த பிள்ளையாக இருந்தால் போதுமானது. சரியான போட்டி.